ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் நேம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது இன்ஸ்டாகிராம், ஏன்னா மெட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே தன்வசம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது இன்ஸ்டாகிராமில் இருக்க முக்கால்வாசி விஷயங்களை வந்து அவங்க வாட்ஸ்அப்பில் வந்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் யூசர் நேமும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு கேட்கலாம், நீங்கள் வந்து இந்த யூசர் நேம் எதுக்குப்பா, ஆல்ரெடி நார்மலாக வாட்ஸ்அப் போயிட்டு தானே இருக்குது, இதில் எதுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா பயனர்களின், அதாவது யூசர்ஸோட சேஃப்டி, அதாவது ஃபோன் நம்பர் கிடச்சா தான் வாட்ஸ்அப் சேட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பிரேக் பண்ணுற விதமாக தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வர போகிறாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட யூசர் நேமை நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும். லைக் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கு இல்லையா, ஒரு பர்சனோட யூசர் நேம் கிடச்சாலே அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து சேட் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷனை தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொண்டு வர போகிறாங்க. ஸோ யூசர் நேமை வச்சு நம்ம சேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேபி வாட்ஸ்அப்லேயே ஃபாலோ பட்டனை கொண்டு வந்தாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இதை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் கொண்டு வரலாமா வேண்டாமா, கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஸோ வாட்ஸ்அப்பில் யூசர் நேம் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறமா எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டோட்டல் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.